கிரியோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபைலு நார்மல் யூஸ்வலாக என்ன வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ புது ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு நியூ கொடுப்பாங்க. பழைய ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன் யூஸ் பண்ணுவாங்க. சேவஸு பிரிண்ட் எடுக்கிறது க்ளோஸ். ஸோ மேனேஜ் ஃபைல், மேனேஜ் செஷன், ஸோ ப்ரிப்பேர் இதெல்லாம் வந்து இது வந்து மேனேஜ் செஷனில் உள்ளே போயிட்டு ரீநேம் பண்ணுறது, டெலிட் த ஓல்டு வெர்ஷன் டெலிட் ஆல் வெர்ஷனை வந்து இது பண்ணுறது, அதாவது ஆல்ரெடி கிரியேட் பண்ண வெர்ஷனை வந்து டெலிட் பண்ணுறது. அதுக்கப்புறம் மேனேஜ் செஷனில் போயிட்டு சர்வர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எரேஷன் ஆன் டிஸ்பிளே. ஸோ இந்த மாதிரி காமன் திங்ஸ் வந்துருக்கும். அப்புறம் ஹெல்ப் சென்டர் வந்துருக்கும், ஆப்ஷன்ஸ் வந்துருக்கும், அப்புறம் எக்ஸிஸ்டிங். மெயினான ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன முக்கியமான விஷயமோ அதை மட்டும் நான் இன்டெப்த்தாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதில் இந்த 5 ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த டேட்டாவில் இருக்க 5 ஆப்ஷனுமே நம்ம மெயினாக வந்து யூஸ் பண்ணுவோம். நியூ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு புது ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம நியூ வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதில் லே அவுட் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சேம் ஆட்டோ கேட் ஃபைல் இருக்குல்ல, நம்ம ஆட்டோ கேட்ல ஒரு 2D லே அவுட் மட்டும் கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அதாவது ஒரு டிராஃப்டிங் ஃபைல்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி லே அவுட் வந்து கொடுத்துருப்போம். இதில் சேம் அதே மாதிரி தான், ஒரு 3D பார்ட் இல்லாமல் டைரெக்டாக ஒரு லே அவுட் 2D டிராயிங் வந்து வரைஞ்சிட்டு ரெண்டாவது ஏதோ பார்ட்டை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து லே அவுட் யூஸ் பண்ணுவாங்க. இது ஸ்கெட்சு வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்கெட்சு தான். அதே மாதிரி பாட்டுக்குள்ளே போயிட்டு நம்மளால ஸ்கெட்சை ட்ரா பண்ண முடியும். எப்பயுமே வந்து டிசைனர் வந்து டைரெக்டாக ஸ்கெட்ச் எடுத்து அதை ட்ராப் பண்ணி அதை வந்து பாட்டு ஓப்பன் பண்ணி இம்போர்ட் பண்ணி பண்ண மாட்டாங்க. பாட்டுக்குள்ளே போனோடனே நமக்கு ஸ்கெட்ச் வந்து இருக்கும். ஸோ டைரெக்டாக அந்த ஸ்கெட்ச் எடுத்து ட்ராப் பண்ணி அதை வந்து நம்ம 3D மாடலை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட், ஷீட் மெட்டல், பல்க்னு சொல்லி 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹார்ட்னஸ்ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. சாலிட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம கேஸ்டிங் பார்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம்ல, அது வந்து சாலிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஷீட் மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து 0.5லேருந்து 6 mm வரைக்கும் திக்னஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது அது வந்து டூலே வேற மாதிரி இருக்கும். நமக்கு பார்ட் மாடலிங்கில் டூல் வேற மாதிரி இருக்கும். இதில் ஷீட் மெட்டலில் டூலே வேற மாதிரி இருக்கும். ஸோ ஷீட் மெட்டல்ன்றது நம்ம பெண்டு அந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ்ஃபுல்லாக தெரியும்ல, இப்போ ஒரு சாலிட் பார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்ம ஃப்ளாட் ஷீட் கிரியேட் பண்ணி அதை வந்து டிசைன் பண்ணுறதுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கும்ல. ஸோ அது பல்க்குன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உருவமே இல்லாமல் ஐ மீன் இந்த பெயிண்ட்டு, டேப்பு, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பல்க் ஐட்டம்னு வந்து சொல்லுவாங்க. இதை ஏன் வந்து அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஹோல் அசம்பிளி வந்து கிரியேட் பண்ணிடுவோம். அந்த அசம்பிளி வந்து மேனுஃபேக்சரிங் வந்து கொண்டு போகணும், இல்லை அசம்பிளி வந்து கொண்டு போகணும் அப்படின்னா அந்த இடத்துல இவ்வளோ டேப்பு இல்லை இந்த இடத்துல இவ்வளோ பெயிண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒரு பாம் டேபிள் வந்து கொண்டு போகணும் அப்படின்றதுக்காண்டி இந்த பல்க் ஐட்டம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹார்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கலில் வயரிங் வந்து ரூட்டிங் வந்து கொடுப்பாங்கள்ல, அதுக்கு ஹார்னஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து அசம்பிளியில் டிசைன் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். மேனுஃபேக்சரிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு 3D மாடல் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஒரு மேனுஃபேக்சரபிலிட்டியாக இருக்குமா அப்படின்றத ஒரு எவால்வேட் பண்ணுறதுக்காண்டி மேனுஃபேக்சரிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டிராயிங் வந்து யூஸ்வலாக நம்ம 3D டிராயிங் வந்து 2Dயாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார்மெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டிராயிங் ஃபார்மெட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நோட்டு வந்து நம்ம நார்மல் நோட்டு தான். ஃபைல் நேமு, காமன் நேமு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபைல் நேமும் கொடுத்துக்கலாம். காமன் நேமில் இந்த ஃபைலை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம், லைக் டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட்னு இருக்கா, இதை வந்து நம்ம டிக் எடுத்து விட்டு அதாவது அன்செக் பண்ணிட்டு கொடுத்தோம் அப்படின்னா டைமென்ஷன், அதாவது இன்ச்சஸா எம்எம்மா எதில் வந்து சென்டிமீட்டரா எந்த யூனிட்ல நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு டிஃபால்ட்டாக உள்ள செட்டிங்ஸில் வந்து ஒரு நார்மலாக இன்ச்சஸில் வந்து செட்டிங் வந்து பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த இன்ச்சஸை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகேவா? அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்றது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுற ஒரு டூலு. ஓப்பன் லாஸ்ட் செஷன்னா லாஸ்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம்ல அந்த ஃபைல் எடுக்கிறதுக்கு. செலக்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஃபைல்குள்ளே போயிட்டு ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஒர்க்கிங் டைரக்டரியை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபைல் பார்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபைலை ஓப்பனும் பண்ணிக்கலாம். ஒரு ஃபைலை புதுசாக கிரியேட் பண்ணி சேவ் பண்ணோம் அப்படின்னா அந்த பார்ட்டில் போயிட்டு சேவ் ஆகிடும்.
ஸோ அதுக்கு வந்து செலக்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. எரேஸ் நாட் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் மெமரி மாதிரி தான். ஆல்ரெடி ஒரு அசம்பிளி வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம். அந்த அசம்பிளியில் ஏதோ ஒரு கரெக்ஷன் வந்து பண்ணியிருப்போம். அதை எரேஸ் டிஸ்பிளே பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு அசம்பிளி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த அசம்பிளியில் நடந்த தப்பு இந்த அசம்பிளியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது கேட்ச் மெமரியில் வந்து கேட்ச் பண்ணி வச்சுருவோம். ஓகேவா? ஒரு சில பார்ட்டெல்லாம் அதாவது காமனாக என்ன பார்ட் இருக்கோ அதை கேட்ச் பண்ணி வச்சுட்டு அது இந்த அசம்பிளிக்கு வந்து ரிஃப்ளெக்ட் வந்து பண்ணிவிடும். ஸோ அது எரேஸ் டிஸ்பிளே கொடுத்துட்டு இன்னொரு அசம்பிளி ஓப்பன் பண்ணும்போது ரெண்டுக்கும் வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்காது. ஓகேவா? மாடல் டிஸ்பிளேடு அப்புறம் சிஸ்டம் அப்பியரன்ஸ் இதான் வந்து செட்டிங்ஸ் தான். இந்த கலர் சேஞ்ச் பண்ணுறது இந்த நார்மல் செட்டிங்ஸு. இங்கே காமன் ட்ரீ வந்துருக்கும், ஃபோல்டர் ட்ரீ. ஓகேவா?